மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% உச்சம் தொட்ட நிலையில் 2032க்குள் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு வசப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள 2024-25 ஆண்டின் மாநில வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு 9.69 விழுக்காடாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த சாதனை பாராட்டுக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் எனும் பேரிலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 9.69%, ஆந்திர பிரதேசத்தில் 8.21%, ராஜஸ்தானில் 7.82% உள்ளது. 2022-23 ஆண்டு 8.13%, 2023-24 நிதியாண்டில் 8.23% இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.69% தற்போது உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பல்வேறு துறைகளிலும் காட்டப்பட்ட கவனத்தால் இந்த வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு சரிசமமான ஒரு ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருந்து வர அந்த வளர்ச்சியினால இந்த மேனுஃபேக்சரிங்ல இருந்து வரது சர்வீஸ் செக்டருக்குள்ள போய் சர்வீஸ் செக்டர் நல்ல வளர்ச்சி அடைந்து சர்வீஸ் செக்டர்லயும் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் அறிக்கையால் 1 டிரில்லியன் பொருளாதாரம் கனவு மெய்ப்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வருவது, உள்ளூரிலே தொழில் செய்வதை மிகுந்த எளிமைப்படுத்தியது என்கின்ற வகையில் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்பதும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலாக மாறியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலக பொருளாதாரம் சுணக்கம் கண்ட கொரோனா காலத்திலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சீரிய வேகத்தில் இருந்ததாக பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் கூறியுள்ளார். ஒரு 10% தான் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர்ற இன்கம் உடைய மதிப்பு தமிழக நிதியில உள்நாட்டு உற்பத்தி மதிப்புல ஒரு 37% வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வருது, உற்பத்தியிலிருந்து. சர்வீஸ் செக்டார்ல இருந்தும் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஐடி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வருங்கால துறைகளிலும் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என இந்திய தொழில் முனைவோர் சங்க தேசிய தலைவர் ரகுநாதன் தெரிவித்தார். இதுவரை வந்த முதலீடுகளின் மூலமாகவே இந்த தரவு எட்டப்பட்டது என்றால் இந்த முதலீடுகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்தை வந்து முழுமையாக அடையும் பொழுது நமது வளர்ச்சி கிட்டத்தட்ட 11% அடையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதே நிலை தொடர்ந்தால் விரைவில் 1 டிரில்லியன் பொருளாதாரம் வசப்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.